அனைவருக்கும் வணக்கம். ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. ஜோதிடத்தில் நாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பதிவில் ஒரு வித்தியாசமான பதிவில் நாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கெல்லாம் இந்த பதிவுகள் ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி வழங்கும் ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ஆதரவளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நிறைய பேருக்கு சிறுநீரகம் சார்ந்த பாதிப்பு வருகின்றது. சிறுநீரகம், கிட்னி என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு சில பேருக்கு பாதிக்கப்படுகின்றது. அது எதனால் பாதிக்கப்படும் என்பதை ஜோதிட ரீதியாக நாம் பார்ப்போம். அதாவது, மருத்துவத்துறையில் நீங்கள் ஒரு சிறுநீரகத்தை பரிசோதித்துத்தான் நீங்கள் என்ன நோய் இருக்கிறது, என்ன சிறுநீருடைய தன்மை என்ன, அதனுடைய செயல்பாடு என்ன என்பதை மருத்துவ ரீதியாக லேபில், பரிசோதனை நிலையத்தில் பரிசோதித்துத்தான் அவர்கள் சொல்வார்கள், மருத்துவத்துறையில் சொல்வார்கள். ஆனால் ஜோதிடத்தில் அந்த 12 ராசிகளில் 9 கிரகங்கள் 27 நட்சத்திரங்களை கொண்டு இவருக்கு இந்த நோய் இருக்கும், இவருக்கு கல்லீரல் சார்ந்த பாதிப்பு இருக்கும், இவர்களுக்கு சிறுநீரகம் சார்ந்த பாதிப்பு இருக்கும், இன்னாருக்கு கேன்சர் சார்ந்த புற்றுநோய் சார்ந்த பாதிப்பு இருக்கும், அல்லது சிறுநீரகம் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வாய்ப்புண்டு, அல்லது சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெள்ள தெளிவாக நாம் கூறிவிடலாம். இதற்கு நல்ல அனுபவம் வேண்டும். அனுபவம் வாய்ந்தவர்கள், இந்த ஜோதிட துறையில் இருப்பவர்கள் நிச்சயமாக இந்த ஜாதகருக்கு இன்ன நோய் இந்த சமயத்தில் வரும் என்பதை தெள்ள தெளிவாக கூறிவிடலாம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு, சிறுநீரகம் சார்ந்து பாதிப்பு யாருக்கெல்லாம் வரும் என்பதை நாம் இப்போது பார்ப்போம். அதாவது, பொதுவா ஒரு ஜாதகத்தில் லக்னம் நின்ற புள்ளி, அல்லது சந்திரன், அல்லது லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம், அல்லது 6ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம், அல்லது 8ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம், அல்லது 12ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம், அல்லது பாதகாதிபதி நின்ற நட்சத்திரம், இதெல்லாம் நான் இப்போது சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரங்களில் நின்றால் நிச்சயமாக சிறுநீரகம் பாதிக்கப்படும். ஏனென்றால் அந்த சிறுநீரகம் பாதிக்கப்படக்கூடிய நட்சத்திரங்கள், 1 மகம் நட்சத்திரம், 2வது பூரம் நட்சத்திரம், 3வது சித்திரை நட்சத்திரம், 4வது விசாக நட்சத்திரம், 5வது பூராட நட்சத்திரம், பூராடம். இந்த 5 நட்சத்திரங்கள் 1 லக்னம் நின்ற புள்ளியோ, அல்லது லக்னாதிபதி நின்ற புள்ளியோ, அல்லது சந்திரன் நின்ற புள்ளியோ, அல்லது 6ஆம் அதிபதி நின்ற சாரம், இந்த 5 நட்சத்திரங்கள் நின்றால், அல்லது 8ஆம் அதிபதி நின்ற சாரநாதன், இந்த 5 நட்சத்திரங்கள் நின்றாலும், அல்லது 12ஆம் அதிபதி நின்ற இந்த 5 நட்சத்திரங்கள் என்றாலும் நிச்சயமாக ஒருவருக்கு சிறுநீரகம் சார்ந்து பாதிப்பு ஏற்படும். சரி, இந்த நட்சத்திரங்கள் 1 மகம். மகம் என்பது ஆண் எலி, பூரம் என்பது பெண் எலி, சித்திரை என்பது ஆண் புலி, விசாகம் என்பது பெண் புலி, பூராடம் என்பது அதாவது வடிகட்டி என்று சொல்லக்கூடியது, ஃபில்டர். பூராடம் ஃபில்டர் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் காரகத்துவம். அதாவது எலிகள், ஆண் எலி, பெண் எலி, ஆண் புலி, பெண் புலி, இப்படி சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் 1 மகம், 2வதாக பூரம், 3வது சித்திரை, 4வது விசாக நட்சத்திரம், 5வது பூராட நட்சத்திரம். இந்த 5 நட்சத்திரங்களில் லக்னமோ, லக்னாதிபதியோ, அல்லது சந்திரனோ, அல்லது 6ஆம் அதிபதியோ, அல்லது 8ஆம் அதிபதியோ, அல்லது 12ஆம் அதிபதியோ, அல்லது பாதகாதிபதியோ நின்றால் நிச்சயமாக
அந்த ஜாதகருக்கு சிறுநீரகம் சார்ந்து பாதிப்பு நிச்சயம் உண்டு. அடுத்து லக்னத்திற்கு 7ஆம் இடம், லக்னத்திற்கு 7ஆம் இடம் திதி சூனியம் ஆனாலும் அல்லது லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 7ஆம் இடம் திதி சூனியமானாலும் நிச்சயமாக சிறுநீரகம் சார்ந்து பாதிப்பு உண்டு. அல்லது 7ஆம் இடத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடம் அல்லது லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 7ஆம் இடத்தில் சனியோ அல்லது கேதுவோ அல்லது ஏதாவது பாவ கிரகங்கள் தொடர்பு இருந்தாலும் அந்த சிறுநீரகம் பாதிக்கப்படும். சிறுநீரகம் சார்ந்து சில பிரச்சனைகள், சில உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த எலிகள் என்று சொல்லக்கூடியது மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், புலிகள் என்று சொல்லக்கூடியது சித்திர நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், பூராட நட்சத்திரம். இவர்கள் இந்த ஜாதகர் அதாவது நீர் அதிகமாக அருந்த மாட்டார்கள், தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டாங்க. மகத்தில் பிறந்தவர்கள், பூரத்தில் பிறந்தவர்கள், சித்திரையில் பிறந்தவர்கள் அல்லது விசாகத்தில் பிறந்தவர்கள் அல்லது பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் தண்ணீர் அதிகமாக உட்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் இந்த எலியும் தண்ணி அதிகமாக குடிக்காது, புலிகளும் காட்டில் தண்ணி அதிகமாக குடிக்காது. ஸோ தண்ணி அதிகமாக குடிக்கலைன்னா சிறுநீரகம் சார்ந்து பாதிப்பு ஏற்படும். அதுபோல இவர்களும் அதாவது குடி தண்ணீர், அதாவது அதிக தண்ணி குடிக்க மாட்டாங்க. அதனால சிறுநீரகம் சார்ந்து பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் ஒரு லக்னத்தில் லக்னப்படி 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றால், பரிவர்த்தனை இவர் வீட்டில் 7ஆம் அதிபதி 8ஆம் வீட்டிலோ 8ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிலோ இருந்து பரிவர்த்தனை பெற்றால் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை செய்வார்கள். கிட்னி மாற்றி அறுவை சிகிச்சை செய்வார்கள். அதன்படி இந்த மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், இந்த 5 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் சற்று கவனமாக இருக்கப்பட வேண்டும். சிறுநீர் தொற்று அல்லது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமல் இவங்க பார்த்துக்கணும். அப்போ சிறு வயசிலிருந்தே, குழந்தையாக இருக்கும்போது இருந்தே இவர்கள் தண்ணீர் அதிகமாக அருந்த வேண்டும். இதுதான் சிறந்த மருந்து. தண்ணீர் அதிகமாக குடித்து கொண்டு இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு சிறுநீரகம் சார்ந்து பாதிப்பு ஏற்பட போவதில்லை. சரிங்களா? அதனால இந்த கிட்னி சார்ந்த பாதிப்பு, சிறுநீரகம் சார்ந்த பாதிப்பு இன்றைய பதிவில் நாம் பார்த்தோம். இவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தண்ணீர் அருந்தினால் இவர்களுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு இப்போ ஜாதகம், திருமண பொருத்தம், வாஸ்து, எண்கணிதம் ஆன்லைன் மூலமாக ஜாதகம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். தேவைப்படுவோர் 6369353367 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயனடைமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.